டாக்டர், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க என்ன மாதிரி ஃபுட்டு அவாய்ட் பண்ணணும்? ஸோ தைராய்டு ப்ராப்ளம் சொன்னால் எஸ்பெஷலி ஹைப்போதைராய்டிசம் இருக்கவங்க வந்து இந்த க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ரக்கோலி, ரேடிஷஸ் அதை வந்து அவாய்ட் பண்ணணும். எஸ்பெஷலி ராவா சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த வெஜிடபிள்ஸில் காய்ட்ரோச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்சஸ் அயோடின் அப்டேக்கை குறைச்சி தைரோபெராக்சிடேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைமை வேலை செய்யப்படாத பண்ணும். இந்த என்சைம் தான் தைராய்டு சிந்தசிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸை ராவாவோ அதிகமாகவோ எடுத்துக்கூடாது. தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்து குக் பண்ணி மாடரேட் அமௌண்ட்டில் எடுத்துக்கலாம். அடுத்த ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் ஃபுட் ஐட்டம் வந்து சாய். இதை வந்து தைராய்டு ஹைப்போதைராய்டிசம் இருக்கவங்க தைராய்டு மாத்திரை எடுக்கும்போது சேர்த்து எடுக்கக்கூடாது. எய்தர் வந்து மாத்திரை எடுக்கிறதுக்கு ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடியோ இல்லை ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறமோ எடுத்துக்கலாம். மூணாவது ரூட் வெஜிடபிள்ஸ், எஸ்பெஷலி மரவள்ளிக்கிழங்கு. இதை சரியாக குக் பண்ணாத சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து தைராய்டு கிளாண்டை வந்து வேலை செய்யக்கூடாத தடுக்கும். நாலாவது அயோடின் சப்ளிமெண்ட்ஸ். ஹைப்போதைராய்டிசம் ப்ராப்ளம் இருக்கவங்க தைராய்டு டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த ஹார்மோனல் மெடிகேஷனோட சேர்த்து இந்த அயோடின் சப்ளிமெண்ட்ஸும் எடுத்தால் என்ன ஆகும்னா இது போய் நேராக தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ணி அதிகமாக ஹார்மோனை செக்ரேட் பண்ண வைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுக்கவே கூடாது. ஸ்டே நாலேஜபிள். தேங்க்யூ.